எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாண்ட்விச்சஸ், டோஸ்ட் எல்லாமே எவ்வளோ விதமாக பண்ணாலும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு டோஸ்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம். சாயங்காலம் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரவா பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1/4 கப் ரவை, 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர், பொடிசா நறுக்கின ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை விதையை எடுத்துட்டு பொடிசா நறுக்கி சேர்க்குறேன். பொடிசா நறுக்கின பச்சை குடமிளகாய், நறுக்கின 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் அது இல்லாமல் கூட செஞ்சு கொடுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை பொடிசா நறுக்கி சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க. ரவை தயிர் கூட மற்ற வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி சாஃப்ட் ஆகணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பிரெட்டு வச்சு செய்கிற மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரவை மாய்ஸ்சர் எல்லாம் அப்சார்ப் பண்ணி நல்லா ஊறி இருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒயிட் பிரெட் இல்லை ப்ரௌன் பிரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரவை கலவையிலேருந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் எடுத்து பிரெட் மேலே வச்சு நல்லா ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து ஒரு தவாவை சூடாக்கி, தவா சூடானதும் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நீங்கள் வெண்ணெய், நெய், எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரவை கலவை தடவின பிரெட் பக்கம் தவா மேலே இருக்கிற மாதிரி பிரெட் ஸ்லைஸை வைங்க. பிரெட்டோட இன்னொரு பக்கத்தில் லேசாக நெய் தடவிக்கலாம். நம்ம 2 பக்கமும் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் ஈவனாக டோஸ்ட் ஆகும். ஸ்டோவ் கொஞ்சம் பெரிய ஃப்ளேமில் இருந்தால் சட்டுன்னு கருகிடும். பிரெட்டை லேசாக அழுத்தி விட்டு ஒரு 5 நிமிஷம் டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஈவனாக குக் ஆகும். ரவா இருக்கிற பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதும் மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொன்னிறமாக டோஸ்ட் ஆயிருக்குன்னு. உங்களோட ஃபேவரட்டான பிரெட் ஸ்நாக்ஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆனதும் தவாலேருந்து எடுத்துடலாம். சூப்பரான ரவா டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படி டைகனலாக கட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த டோஸ்ட் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க ஈவினிங் டைமில் பசின்னு சொல்லும்போது நம்ம இதை ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். கிறிஸ்பியான இந்த டோஸ்ட்டை நல்ல சூடாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்க. செஞ்ச உடனே இந்த டோஸ்ட் நல்லா சூடாக சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர்ஸும் டெக்ஸ்டரும் அருமையாக இருக்குது. ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக பர்ஃபெக்ட் கிறிஸ்பி ஸ்நாக்கான இந்த பிரெட் ரவா டோஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.